ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த வாரம் ராஜா ராணி சுற்று. ஸோ ரசிகர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கண்டஸ்டன்ட் கூட இணைந்து பாடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. நம்ம அர்ச்சனா அவர்கள்கிட்ட வந்துட்டு இந்த செட்டில் இருக்கிறவங்களில் உங்களுக்கு யார் ராஜா யார் ராணி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு நம்ம அச்சுமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜாவில் வந்து 2 ராஜா இருக்காங்க இந்த செட்டில். முதல் ராஜா வந்துட்டு இந்த செட்டோடைய டிஓபி அருண்ஜி அவர்கள் தான் 20 வருடங்களாக வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதிரி. என்னுடைய லைஃப்பில் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய டெசிஷன் எடுக்கணும்னா அவர்கிட்ட தான் நான் வந்து கேட்பேன். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து அவர் வந்து எனக்கு தருவார். ஸோ அவரால் வந்து நிறைய டெசிஷன் வந்து என்னுடைய பாத்தில் வந்து கரெக்டாக வந்து போயிருக்கு. ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது ராஜா என்னென்னா யாருன்னா இபி அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை வந்து எப்போவுமே ஹாப்பியான ஒரு ஃபேஸ், ஸ்மைலிங்கான ஒரு ஃபேஸ், எப்போவுமே வந்து அந்த ஒரு சரௌண்டிங்ஸை வந்து அந்த ஸ்மைலி ஃபேஸோடையே வச்சுருப்பார். ஸோ அவர் தான் என்னுடைய இரண்டாவது ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ராணி அப்படின்னு வந்து கேட்டதற்கு முதலாவதாக நம்ம ஜட்ஜ் சைந்தவி மேம் அவர்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் போல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு தனி ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இரண்டாவது ராணி வந்து ஒன் ஆஃப் தி அசோசியேட் ஜனனி அப்படின்றவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்குது. எல்லா குழந்தைங்களையும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இங்கேருந்து அங்கே விடுறது, அங்கேருந்து இங்கே விடுறதுன்னு எல்லாரையுமே அவ்வளோ கேரிங்கோடு வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க தான் என்னுடைய இரண்டாவது ராணி இந்த செட்டில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.